ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இப்போது இந்த காணொளியை மதுரை தத்தநேரி மயானத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொளியை கண்டுகொண்டிருக்கின்றோம். முடிசால் மன்னனும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் என்பார்கள். ஆம், எவ்வளவுதான் காசு பணம் சொத்து இருந்தாலும் அனைத்து மனித உயிர்களும் கடலே கடைசியாக சரணாகதி அடையக்கூடிய இடம்தான் மயானம். அத்தகைய மயானத்திலே மயான காளியை நாம் தரிசனம் செய்து அவள் அருளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆடிய ஆட்டம் என்ன என்ற ஒரு பாடலை நாம் கேட்டுக்கொண்டிருந்திருப்போம். என்னதான் ஆட்டங்கள் பாட்டங்கள் போட்டாலும் முடிவில் வந்து சேரக்கூடிய இந்த இடம்தான் மயானம். மயான அமைதி என்று சொல்வார்களே, அது இங்கே காண முடிகிறது. ஒரு அமைதியான சூழலில் பத்ரகாளியம்மன் நமக்கு இங்கே ஆனந்தமாய் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த திருக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால், உள்ளே நுழைந்த உடனே நமக்கு வலது பக்கமாக இத்திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இங்கு எத்தனை உடல்கள் வந்தாலும் அன்னையை தரிசனம் செய்துவிட்டுத்தான் அந்த மயான இதுக்களே போக முடியும், மயான மேடைக்கு. அத்தகைய நுழைவாயிலிலே இந்த காளி காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். இங்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால், சுடலையை காட்பவர் சிவபெருமான். அத்தகைய சிவபெருமான் இங்கே சுடலையை நோக்கியவாறு இங்கே லிங்க ரூபமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இத்தகைய சிவனை காண்பதும் அவர்களுடைய அருளை பெறுவதும் சிறப்பிற்குரியது. அத்தகைய சிவன் 2 லிங்கங்களாக மயானத்தை, அந்த தகன மேடையை பார்த்தவாறு இங்கே லிங்க ரூபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மற்றொரு இடத்தில் சுதை சிற்பமாக சிவபெருமான் தவக்கோலத்தில் இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இத்திருக்கோயிலின் சுவற்றிலே கால பைரவர் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அனைத்து தெய்வங்களும், அதாவது ஆக்ரோஷமான காளி, முடிவிலே நமக்கெல்லாம் நற்கதி தரக்கூடிய சிவபெருமான் லிங்க வடிவிலும் இங்கே கால பைரவராகவும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். சோனி சுவாமி அவரும் இங்கே இந்த திருக்கோயிலிலே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். நாமெல்லாம் நினைப்போம், சிவபெருமான் திருநீரை அணிந்து கொண்டு மயானத்திலே ஆடுகிறாரே என்று. அது திருநீர் அல்ல, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள். அதைப்போல நம் உடலானது உயிர் போன பிறகு இங்கே வந்து கடைசியாக கொண்டு செல்லப்படுகிறது. உற்றார் உறவினர்கள் யாருமே, நம் உடல் எரிந்து முடிந்து சாம்பலாகும் வரை யாருமே இங்கே நமக்கு துணை கிடையாது. நீங்கள் கூட இப்போ பார்த்து கொண்டிருப்பீர்கள், அதோ அந்த உடல் தானாக யாருமே அருகில் இல்லாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் எல்லோரும் நம்மை இந்த தகன மேடையிலே அமர்த்திவிட்டு சென்று விடுவார்கள். கடைசி வரை இந்த உடலானது எரிந்து சாம்பலாகும் வரை நமக்கு உற்ற துணையாக இருப்பது சிவபெருமான் மட்டுமே. அந்த உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகு அந்த ஆன்மாவானது தனது எரியூட்டிய உடலை பார்த்து அழுது கொண்டிருக்குமாம். அந்த ஆன்மாவிற்கு ஆறுதல் சொல்லும் விதமாக அந்த உடல் எரிந்த சாம்பலை சிவபெருமான் எடுத்து தன் உடல் முழுதும் இங்கே பூசிக்கொண்டு இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நாம் பித்தா என்று அவரை கூறுகிறோம். அத்தகைய மயானத்திலே இந்த காணொளியை காட்சி கண்டு கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் மதுரை மாறி.